சிங்கக்கேவியோ சூழ நெருப்பா அவர் என்னை காத்திடுவார். கொரோனாவோ கொள்ள நோயோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூழ நெருப்பா அவர் என்னை காத்திடுவார். கொரோனாவோ கொள்ள நோயோ அவர் என்னை காத்திடுவார். கொரோனால பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. நம்ம பாதுகாத்துப்பாங்க. ஹாப்பி சாபத் நம்ம பாட்டு பாடலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு நாமத்திலே ஓய்வு நாளின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலைமாக நம்ம எல்லோரும் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடலாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா
ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அடுத்த பாடலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து என் உயிரான இயேசு அப்படின்ற பாடலை பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும்,
உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தர் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி சாபத். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய விசுவாசிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் பூந்தமல்லி திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்ம யாவரும் ஓய்வு நாள் பள்ளி ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக எமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பதார் என்ற பாடலை பாட்டு புக்ல 426வது பாடலை நாம் பாடுவோம். எமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தாரேன் பரனா பூமியின் சோலையில் ஓய்வு கொள்ள பூலோக மீட்பரை போற்றி கொள்ள எமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தாரேன் பலனா. ஆறுதல் பக்தியும் ஆவி மழை அன்பாய் எம்மை நினைத்திடவும் தேறுதல் கொண்டே ஓய்வு நாளை திறமாய் நலமாய் ஆசரிப்போம். எமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தாரேன் பரணா. ஆவியின் பேரருள் வேண்டிடுவோம் ஆனந்தம் பேயினை வென்றிடுவோம். சாவை வென்று போனவரை சாட்சி போற்றி பாடிடுவோம். எமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தாரேன் பரணா. என்னென்ன சோதனை வந்திடினும் ஏற்பாய் ஓய்வு காத்திடவும் மன்னனாம் தேவனின் கட்டளை மன்னன் சொற்படி கை கொள்வோம். எமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தாரேன் பரணா. இப்பொழுதும் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப ஜெபத்தை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் கர்த்தாவே நீர் அருமையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே சபைக்கு செல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொருவரும்
வீட்டிலிருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் இருதயத்தினாலே ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் எங்கள் உள்ளந்திரியங்களையும் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்திருக்கிற கர்த்தர் இந்த வேலையிலும் கர்த்தாவே எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் இந்த ஆராதனையிலையும் முழங்காடு படிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. அவர்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகமே கர்த்தாவே கொரோனா வைரஸ்ல பயந்து கொண்டு ஆண்டவே இருக்கிறது ஆண்டவரே இசப்பா. நாங்கள் இந்த வேலையிலையும் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஸ்லாக்கத்தை கொடுத்தீங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரமாய் நீங்க அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவர்கள் வீடு போய் சேர நீங்க கிருபிச்சீங்க அப்பா. உண்மை மகிமைப்படுத்தவும் உண்மை ஆராதிக்க கிருபிச்சீங்க அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தேசத்தையும் நீங்க ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா. இந்திய தேசம் முழுவதுமாக ஆண்டவரே அந்த வியாதி இன்னும் பரவி கொண்டிருக்கிறது அறிவிங்க கர்த்தாவே. இனிமேல் எதுவும் பரவாதபடிக்கு அதை நீர் ஆண்டவரே அந்த கொள்ளை நோயை நீர் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீர் எங்கள் மேல் மனதுருகி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை ஆசீர்வதிங்க. நீங்களே பொறுப்பேற்று வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி சாபத். உங்களை ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா நேர்ல நம்மளால பார்க்க முடியல. இந்த வாரம் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு 2 நாளாகவும் 7:14 நம்மளுக்கு ஆண்டவர் தராரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ தேசத்து எல்லாம் கொள்ளை நோயினால உலகம் ஃபுல்லாவே மூழ்கி இருக்குது. இந்த நேரத்துல தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம் தான் அதிகமா தேவைப்படுது. ஆண்டவரே இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ஆசீர்வாதமா இருக்குது, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்ற காரியம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னா நம்ம தான். நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து என்ன பண்ணணும், இப்பொழுது இருக்கிற அந்த கொள்ளை நோய் நீங்கும்படியாக நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அது எப்படி ஜெபம் பண்ணணும், நான் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர்கள் பாவத்தை மன்னித்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சேமம் இல்ல, ஒரே கொள்ளை நோய் தான் இருக்குது. சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல சேமம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஃபுல்லா கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்குது. அது எதனாலன்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, அவர்கள் பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். அந்த பாவம் நீங்கும்படியாக அந்த ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், மோசே ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, அவர் அழுது ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை நம்ம இப்பொழுது எல்லாரும் நம்ம ஏறெடுக்கணும். நம்ம டைம் கிடைக்கும் போது, இப்போ வீட்டுல நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கும், நம்ம ஃபேமிலியோட இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், டைமை ஒதுக்கி ஒரு நாளைக்கு நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு டைமை ஒதுக்கி தேசத்திற்காக நம்ம விழுத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய பாவத்தையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்துல மன்றாடுவோம். அப்பொழுது ஆண்டவர் கேட்டு நம்மளுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை டெய்லியும் நம்ம படிச்சு மேல கை வச்சு ஜெபம் பண்ணி நம்ம தேசத்துடைய சேமத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உலகம் ஃபுல்லா, நம்ம தேசம் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லத்துக்காகவும் நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு கொடுப்பார். இப்பொழுதும் இந்த வார இயற்கை செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக உமா சிஸ்டர் நமக்கு வராங்க. இப்போ நம்மளுக்கு இயற்கை செய்தியை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆரோக்கிய செய்தி கொத்தமல்லியை பற்றி சொல்ல போகிறேன். கொத்தமல்லி நம்ம டெய்லியாக சமையலுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். கொத்தமல்லி அந்த இலையும் தயிருடன் கலந்து மோராக அடித்து பருகினால் வெயிலின் தாக்கம் ஏற்படும். உடலில் சூட்டை தணிக்கும், உடலில் நீர் இழைப்பு தன்மையை தணிக்கும். ரெண்டாவதாக அந்த கொத்தமல்லி இலையை காடியில்
காடி என்றால் அரிசி கழுவின அந்த தண்ணி 2 நாள் வச்சு அதில் அந்த இலையை போட்டு அதை அரைச்சி குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்தா அந்த ஞாபகமே வராமல் இருக்கும். 3வதாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி விதையை எடுத்து 5 டம்ளர் தண்ணியில் போட்டு அதை நல்லா சூடாக்கி நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளராக வைத்து பால் சர்க்கரை கலந்து காலை மாலை குடிக்கவும். அது வந்து பலவீனம் நீங்கும், மிகுந்த தாகம், மயக்கம், இரத்த கழிச்சல், செரிமான தன்மை, வயிற்று வலி நீங்கும். தேவதாமே இந்த ஆரோக்கிய செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயற்கை செய்தி சொன்ன உமா சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம அருமையா ஒரு பாடல் கேட்க போறோம். தேவகிலி அம்மா நம்மளுக்கு பாடல் பாடுவாங்க. உடலை கொடு உள்ளத்தை கொடு தியாகமாய், உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. உடலை கொடு உள்ளத்தை கொடு தியாகமாய், உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய். தேசத்துக்காக தினமும் மன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்துக்காக தினமும் மன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நிறுத்திடு, அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும். உடலை கொடு உள்ளத்தை கொடு சந்தோஷமாய், உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய். நல்ல அருமையா ஒரு பாடலை கேட்டோம். பாடலை பாடிய அம்மாவை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமக்கு ஊழிய அறிக்கையை திவ்யா சிஸ்டர் நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க. பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி சாபத். இன்னைக்கு மிஷன் ரிப்போர்ட் வந்து செர்பியாவிலேருந்து டேனிலா. 3வது வாரம். தலைப்பு வந்து பேக் டு ஸ்கூல். டேனிலாவோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. ஆனால் டேனிலாக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது என்னோடய லைஃப், நான் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸோட சந்தோஷத்துக்காக அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறாங்க, பெல்கிரேடில். யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளிலே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்க வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டெலிகம்யூனிகேஷனில் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வருடங்கள்லேயே அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. அவங்க கல்யாணம் பண்ண அந்த பையன் வந்து ஒரு 7th day அட்வென்டிஸ்ட். ஸோ அந்த பையன் மூலமாக அவங்களுக்கு வந்து உண்மையான சத்தியம் தெரிய வருது. அதை அவங்க இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்தனால அவங்களுக்கு அந்த வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து 3 வருடங்கள் லீவ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லீவில் வந்து அவங்களுக்கு நிறையா யோசனைகள் வருது. வேலைக்கு போகணும், அப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் வருது. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, எனக்கு வந்து அந்த வேலையும் சரியாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து நல்லா படிச்சிருந்தா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிச்சிருந்தா நான் வந்து நல்ல ஒரு வேலையில் இருந்திருப்பேன், இல்லை அதே வேலையில் நல்ல அடுத்த லெவலில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல, நீ வேணும்னா இப்போ கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவங்க மறுபடியும் அந்த பெல்கிரேட் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வருது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து கரெக்டாக சாட்டர்டேயில் வருது. ஸோ அவங்க சாட்டர்டேயில் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம
அட்வென்டிஸ்டில் பாஸ்டர்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் கிட்ட லெட்டர் வாங்கி யூனிவர்சிட்டியில் போய் கொடுக்குறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டியில் அது அவங்களே அந்த லெட்டரை வந்து ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க ஒருத்தங்களுக்காக நாங்கள் வந்து எக்ஸாம் மாற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதே கைவிட்டுறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க வந்து அந்த லீவு முடிஞ்சிருது. லீவ் முடிஞ்சு மறுபடியும் அவங்க கம்பெனியில் வந்து ரீஜாயின் பண்ணணும். ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அவங்களுக்கு அந்த ஆசை போகவே இல்லை. படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ரிலேட்டிவ்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ சாட்டர்டே எக்ஸாம் வைக்காத யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரைடே எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்க அந்த டிகிரி படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடுறாங்க. காலேஜ் போயிட்டுருக்காங்க. நல்லபடியாக அவங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கிறது அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. வீக்லி சாபத் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். மண்டே வந்து அவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க. மற்ற நாளில் வேலைக்கு போவாங்க. அப்படின்னு பயங்கர பிஸியாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க கம்பெனியில் லே ஆஃப் மாதிரி வைக்கிறாங்க. லே ஆஃப் மாதிரி வச்சுட்டு ஒரு 100 பேர் அவங்க கம்பெனிலேருந்து வேலையை விட்டு எடுக்கிறாங்க. அந்த 100 பேரில் டேனிலாம் ஒருத்தவங்க. அவங்க வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. அந்த வேலை இல்லாத இந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு வந்து அவங்க அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் டைம் கிடைக்கிது. அதே மாதிரி வந்து படிக்கிறதுக்காகவும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. இருந்தாலும் இவங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்குறாங்க. இவங்க வந்து நல்லா படிக்கிறதுனால காலேஜ்லேருந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் இவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபுல் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இவங்க வந்து தொடர்ந்து ஜெபத்திலே இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உள்ளேருந்து ஒரு பவர் என்னை எப்போவுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தது. என்னை வந்து வேலை செய்கிறதுக்கும் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் நான் படிக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து உள்ளேருந்து என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போது டேனியலாவுக்கு வந்து 41 வயசு. அவங்க வந்து எட்ராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்வென்டிஸ்ட் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஏஜென்சி. இது மூலமாக நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கரெக்டான பாதையில் அவங்கள நடத்தி வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்க போகிற 13வது வார காணிக்கையை வந்து பெல்கிரேடில் 7th Day Adventist சர்ச் கட்டுறதுக்கு பயன்பட போகுது. அதிகமாக காணிக்கைகள் கொடுத்து ஊழியங்களை தாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாக ஊழிய அறிக்கையை கேட்டோம். ஊழிய அறிக்கை பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஊழிய அறிக்கை எடுத்து கொடுத்த திவ்யா சிஸ்டரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நம்ம கேட்க இருக்கிறோம். பிரதர் சுரேஷ் நம்மளுக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை எடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த வாரம் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை உங்களோடு சேர்ந்து படிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கும் அருமை திருச்சபை போதகர் ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2020 வருஷத்திலே 2வது காலாண்டிலே 3வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். வேதாகமம் பற்றி இயேசுவும் அப்போஸ்தலரும் என்கின்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். வேதாகமத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் எப்படியாக பார்த்தார்கள், எப்படியாக பயன்படுத்தினார்கள் என்பதை படித்து அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய பயன்பாட்டையும் நம்முடைய வாழ்விலே நாம் அபியாசிக்க போகிறோம். அதுதான் இந்த பாடத்தினுடைய மைய நோக்கம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த பாடத்துக்களாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ நீர் கொடுத்த இந்த பாடத்தை நாங்கள் உங்கள் கிருபையினாலே விளங்கிக் கொள்ளவும் அதை எங்களுடைய வாழ்விலே அபியாசிக்கவும் நீதாமே எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடம் வேதாகமம் என்னும் மேற்கோள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தின் வசனங்களை காண்பித்து அதை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய பழக்கமுடையவராக அவர் இருந்தார். அப்படியாக வேதாகம வசனங்களை பயன்படுத்தினார் என்பதை படிக்கும் பகுதி தான் இந்த பகுதி. நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருட ஊழிய பணியை துவங்கற்கு முன்பதாக ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசம் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர் நடத்தப்பட்டார். ஸோ அங்கே அவர் 40 நாட்கள் முடிவடையும் தருவாயிலே மிகுந்த
மிகுந்த பசியுடையவராக களைப்படைந்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாத்தானாகிய பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் அவரை சோதிக்கிறான். ஒரு சில காரியங்களை கேட்கின்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். ஒருவேளை சாத்தான் எனக்கு பசியாக இருக்குது, இந்த கல்லுகள்லாம் நீங்கள் அப்பமாக்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் இறக்கப்பட்டு அந்த கல்லுகளை அப்பமாக்கி கொடுத்திருப்பார். ஆனால் தனக்கென்று ஒரு அற்புதமும் செய்ய மாட்டார். அதற்கு மேலாக அவன் கேட்ட கேள்வியில் ஒரு சூழ்ச்சி இருந்தது. நீர் தேவனுடைய குமாரனையானார். இந்த கேள்வியில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்னா, சாத்தான் என்ன ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய மனசில் விதைக்கி பார்க்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்களே பசியில் இப்படி ரொம்ப துக்கப்பட்டவராக காணப்படுறீங்க, ரொம்ப களைப்படைந்தவராக இருக்கீங்க, நீங்கள் தேவகுமாரன் மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் ஒருவேளை ஆண்டவராக இருந்தால் இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது, இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்காது, ஒருவேளை பிதா உங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன், அவருடைய அன்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் அந்த சந்தேகத்தை உண்டாக்கும்படியாக இந்த கேள்வியை அவன் விதைக்கிறான். இதை நன்றாக அறிந்த நம்முடைய ஆண்டவர் இந்த கேள்வியின் மூலமாகவே அவனை இனம் கண்டு கொண்டார். இவன் ஒளியின் தூதன் கிடையாது, இவன் சாத்தான் தான், விழுந்து போன சாத்தானாகிய பிசாசு என்பதை அவர் கண்டு கொண்டார். அவனுக்கு வேத வசனங்களை வைத்தே பதிலடி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் சொன்ன அதே வசனம்தான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அந்த சோதனையை அவர் மேற்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தில் ஒரு பாடம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்கள் இந்த மாதிரி கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையா இல்லை ஆண்டவர் உங்களை மறந்துட்டார், உங்களை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சாத்தான் நம்மிடத்தில் விதைப்பதற்கு முற்படுகிறான், இங்கே நடந்த மாதிரியே. ஆனால் இதே போல் ஆண்டோடைய வசனங்களை கொண்டு நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரவங்கள் வராமல் போவதில்லை. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இந்த மாதிரியான பல காரியங்கள் இருக்கிறது. அனுதின வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை சந்திக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி செல்வதற்கான சத்துவத்தையும் பலத்தையும் நம்முடைய ஆண்டவர் தருகிறார். அந்த விசுவாசத்தை நாம் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரியான சூழ்ச்சியை நாம் விழுந்து போகக்கூடாது. ஸோ இந்த ஒரு படிப்பினை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சோதனையை அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றான். என்ன பண்ணுறான், எருசலேம் நகரத்திற்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தின் உப்பரையின் மீது ஆண்டவரை நிப்பாட்டி, நீங்கள் தேவனுடைய குமாரனை இருந்தால் தாழ குதியுங்க, அப்போ உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவர், உங்களை கரத்தில் ஏந்தி கொண்டு செல்வதற்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறான். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்கின்ற வசனத்தை அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க. தண்ணீர் கிடைக்கல, எங்களுக்கு பிடிச்ச உணவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தங்களை வழிநடத்தின தேவனை அவர்கள் அசட்டை பண்ணினவர்களாக அநேக கேள்விகளை கேட்டு அவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பரீட்சை பார்த்தால் என்ன ஒரு தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது தெரியுமா? அந்த பரீட்சை பார்த்த ஜனங்கள் அவருடைய அந்த ஜனங்கள் யாருமே அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த கானான் தேசத்திற்குள் நுழையவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை. அவர்களுக்கு கிடைத்த அந்த தண்டனை. எனவே நம்முடைய வாழ்விலும் நம்ம அவரை சோதித்து பார்க்கக்கூடாது, பரீட்சை பார்க்கவே கூடாது. நம்முடைய உபத்திரவத்தில், நம்மளுடைய கஷ்டத்தில் கண்டிப்பாக அவர் நம்மளை அதிலிருந்து தப்பு வைத்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், காப்பாற்றுவார். ஆனால் அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே போய் ஒரு சோதனையில் நின்றுக்கிட்டு அவரை சோதிக்கக்கூடாதுங்கிற என்பதை வேதாமம் நமக்கு எச்சரிக்கிறது. மூன்றாவதாக ஒரு சோதனையையும் நாம் பார்க்கின்றோம். பிசாசு என்ன பண்ணுறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொட்டி கொண்டு போய் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையும் ராஜ்யங்களையும் காண்பித்து, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், அப்பொழுது நான் இவை அனைத்தையும் உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறான். இது ரொம்ப கிரேட் காமெடி ஆக்சுவலாக. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் யார் கொடுத்தாருன்னா ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சர்வ சேனைகளையும் படைத்தவரே அவர் தான், எல்லாம் அவருக்குரியது. இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் விழுகை நிமித்தமாக இந்த பொறுப்பு சாத்தான் இடத்துல போயிடுச்சு. அதை வைத்துக்கொண்டு அவன் இந்த மாதிரியாக ஒரு கேள்வியை கேட்கின்றான். ஆனாலும் ஆண்டவர் தேவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கின்ற கட்டளையை சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவிக்க வேண்டும் என்கின்ற
ஒரு வசனத்தை காண்பித்து அந்த சோதனையும் அவர் மேற்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்வில் கூட அநேக காரியங்கள் வரும். நீங்கள் ஒரு சின்ன பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், இவ்வளவு கனம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள்லாம் உண்டு. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் சரி சாய்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிய கற்பனையின்படி நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அடுத்த பகுதி இயேசுவும் நியாயப்பிரமாணமும். நியாயப்பிரமாணம் என்று சொன்ன உடனே வேறு சில கிறிஸ்தவ சபைக்கு செல்லக்கூடியவங்க அது நியாயப்பிரமாணம்லாம் ஒழிஞ்சிருச்சு, அவர் இயேசப்பா சிறுவையிலே அதெல்லாம் ஒழிய பண்ணிட்டாரு, கொலோசியர் 2:14 படி அந்த அந்த சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு எதிரடையாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் சொன்ன நமக்கு எதிரடை என்கின்ற வார்த்தை கொலோசியருக்கு எழுதும் பொழுது அதை பயன்படுத்துகிறார். யூதருடைய சடங்காச்சார பிரமாணங்கள் புறஜாதிகளுக்கு செல்லும் பொழுது அது அவங்க மேலே ஒரு பாரத்தை சுமத்துகிறதாக இருந்தது. அதனால் அது அவங்களுக்கு ஒரு அந்த காரியத்தை செலுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது. இது அவங்களுக்குள்ள ஒரு எதிரடையாக இருந்தது. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம்னா எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சோம்னா, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தினாலே இந்த கையெழுத்தை குலைத்து போட்டு ஒளிய பண்ணி இருதரத்தாரையும் அவர் ஒன்றாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இருதரத்தாருங்கிறது யூதர்களும் புறஜாதிகளும். ஸோ எனவே நியாயப்பிரமாணம் இந்த அங்கே சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன ஒழிஞ்சதுன்னா சடங்காச்சார பிரமாணங்கள் ஒழிந்தது. ஆனால் மாரல்லா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் இந்த 10 பிரமாணங்கள், 10 கட்டளைகள். ஸோ இது எதுவுமே ஒழியாது. இது எதுவுமே ஒழிந்தாலும் இந்த உலகம் நடக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது கூட நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு நான் வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். சில பேர் சொல்கிறாங்க 10 பிரமாணங்களை எடுத்துட்டாரு, 2 பிரமாணங்கள் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு வருவாயாக, அதே போல் உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி என்கின்ற இந்த 2 கற்பனை முக்கியம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த 2 கட்டளைகளுமே இந்த 10 கட்டளையுடைய எக்ஸ்ட்ராக்ஷனாக இருந்தால் கூட இந்த 2ஐயுமே அவர் பழைய ஏற்பாட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. உபாகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலையும் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துலையும் இதை அப்படியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு பொன் விதி, கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. 10 பிரமாணங்கள் ஒழியலை. அதனால தான் ஆண்டவர் விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்கிற கட்டளை இன்னும் பட்டை தீட்டி ஒரு ஸ்திரீயை ஒரு இச்சையோடு நீ பார்த்தாய் என்றால் அவளோட நீ மனதுக்குள்ளே விபச்சாரம் செய்தாயிற்று என்று அதை ஷார்பன் பண்ணி கொடுக்கிறார். அதே மாதிரி காரணம் இல்லாமல் உன் சகோதரனை நீ கோபித்தாய் என்றால் கொலை செய்வதற்கு சமம் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஸோ இது எதுவுமே கற்பனைகள் ஒளிந்து கற்பனைகள் என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி இயேசுவும் வேத வாக்கியங்களும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் வேத வாக்கியங்களாக இருந்தன. அவைகளை அவர் எவ்வாறு தெரிந்து வைத்திருந்தார், எப்படியாக அதை மற்றவர்களுக்கு போதித்தார் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக பார்ப்போம். 2 சிஷ்யர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற செய்தியும் அவர்களுக்கு வந்தது. ஆனாலும் ஒரு துக்க முகத்தோடு அந்த அதிர்ச்சியோடு அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இப்பொழுது பிரயாணத்தில் சேர்ந்து கொண்டு அவங்களிடத்துல கேட்குறேன், நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் என்ன அந்நியரா? இங்கே எருசலேமில் 2-3 நாளாக நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் இங்கே இயேசு கிறிஸ்துவை இலக்க கொடுத்துட்டோம், அவர் தான் எங்களை மீட்பார், எங்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து இந்த யூத குலத்தை ரட்சிப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதே இயேசு கிறிஸ்து கேள்விப்படுறாரு. இயேசு கிறிஸ்து இப்போ என்ன ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் வேத வாக்கியங்களை சரியாக படிக்கலை. ஏன்னா மோசையிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசிலேருந்து அநேக தீர்க்கதரிசிகள் அவர் மனிதராக அவதாரம் எடுத்து பிறக்க வேண்டும், மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த மாதிரியான சிலுவைப்பாடு மரணம் அடைய வேண்டும் என்பதை அவர்களுக்கு வேத வாக்கியங்களிலிருந்து அவர் எடுத்துரைத்தார். ஸோ அப்போ அவருடைய மனதை கொழுந்து விட்டு எரிந்தது என்று கூட நம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஸோ இந்த காரியத்திலும் கூட நம்ம இந்த சீஷர்கள் ஒரு தப்பான எண்ணம் வைத்திருந்தார்கள். வேதம் ஒரு விதமாக ஒரு வித காரியத்தை வலியுறுத்துகிறது, ஆனால் இவர்களுடைய மனசில் ஆசைகள் வேறு இருக்குது. அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆண்டோடைய சித்தம் அது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் பல நேரங்களில் நம்மளை எச்சரிக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வேத வாக்கியங்களையும் அறிந்து கொள்ளாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று. இப்படி இந்த சீஷர்களை போல தான் அநேக நேரங்களிலே நாம் வேறு விதமான தப்பான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். அது அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு தடவை நம்ம வேதங்களை வாசிக்கும் பொழுது
பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணி வாசிக்க வேண்டும். அவரே இந்த புஸ்தகத்தின் ஆசிரியராக இருக்கிறார். அவர் எந்த நோக்கத்தோடு இதை எழுதியிருக்கிறாரோ அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் சரியாக வேத வாக்கியங்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும், அதை சரியாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் தேவன் வேதாகமத்தை ஒரு சரித்திர புஸ்தகமாக பார்த்தார். அதனால்தான் முன்வாழ்ந்த நபர்களுடைய காரியங்களை சொல்லி, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லி மக்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லக்கூடியவராக, அவர்களை எச்சரிக்கக்கூடியவராக இருந்தார். சோதோம் குமரா பட்டணத்தின் அழிவை பற்றி பேசுகிறார். மக்களை அப்படியாக நீங்கள் இருந்துடக்கூடாது, அழிவு சடிதியாக வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அதே போல் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும்னு சொல்லி அன்றைக்கு இன்சிடெண்ட்டை குறித்து இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி 3.5 வருடம் பஞ்சம் இருந்தபோது எலியா தீர்க்கதரிசி அந்த விதவின் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள பராமரிக்கிற காரியத்தையும் சொல்கிறாரு. இன்னும் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல நாகமான் சென்றதையும் சொல்கிறார். லோத்தின் மனைவியை போல இருந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். அநேக முன்வாழ்ந்த நபர்களினுடைய காரியங்களை எடுத்து பேசுகிறார். இதன் மூலமாக அவர் அதை ஒரு சரித்திர புஸ்தகமாக, இப்போ நம்ம நிறைய புஸ்தகம் வெளியில் இருக்கோம் நீதி கதைகளை சொல்வதற்காக, மக்களை நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு நன்னெறி கதைகளை சொல்லணும். ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா மாறன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் நல்ல நல்ல கதைகளை சொல்லி குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. பட் வேதாகமங்கிறது 100% உண்மை. அதில் ஓமை கதைகளை தவிர மீதி அனைத்துமே சரித்திரமாக நடந்தவைகள் என்பதை ஆண்டவர் விசுவாசித்தார். நாமும் விசுவாசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் வேதாகமத்தின் வசனங்களை தன்னுடைய வாழ்வில் அபியாசித்தாரோ அப்படியே அவருடைய பின்னடியார்களாகிய அப்போஸ்தலர்களும் அபியாசித்தார்கள். அதன் மூலமாக வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நமக்கான அழைப்பும் அதே தான். வேத வாக்கியங்களை நாம் நம்ப வேண்டும். அந்த வசனங்களை தந்த ஆண்டவரை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் இந்த சுச்சுவேஷனில் ஆண்டோடைய வசனத்தை தவிர நம்முடைய இருதயத்தை திட்டுவது வேறு எதுவுமே கிடையாது. அநேக வசனங்களை நமக்கு கொடுத்தாங்க. சபை விசுவாச பிள்ளைகள் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வலது பக்கத்திலே 1000 பேரும் இடது பக்கத்திலே 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்படியே ஆண்டோடைய பாதுகாப்பு நடத்துதல் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட வழி நடத்துதலில், அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம். முற்பிதாக்களோடு இருந்த தேவன், அப்போஸ்தலர்களோடு இருந்த தேவன் நம்மோடும் கூட நிச்சயமாக இருப்பார். அவர்களை நேசித்த தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அவர்களை வழிநடத்திய தேவன் நம்மையும் வழிநடத்துவார். அவர்களுடைய பாவங்களை மீறுதலை மன்னித்த தேவன் நம்முடைய பாவங்களை மீறுதலையும் நிச்சயமாக மன்னிக்கிறார். அவரது வருகையின் போது இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவரே எங்களுடைய மீட்பர் ரட்சகர் என்று சந்தோஷித்து ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவனுக்குள்ளாக ஜெபம் செய்து இந்த வேத பாடத்தை நிறைவு செய்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையை எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் என்ற பாடலை பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே,
உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்தில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, சாமி இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாமி இந்த வேளமாக எங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை காண செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சாமி நீர் தாமே கூட இருந்து எங்களுக்கு ஆயுசு நாட்களையும் மேலும் கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சாமி கூட இருங்க, பலப்படுத்துங்க. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கூட இருந்து ஆசீர்வதிங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் மற்றொரு ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓய்வு நாள் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நல்ல தெய்வீக ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தெய்வீக ஆராதனை முழுவதும் தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை அரவணைக்க இருக்கிறார், நம்மை ஆற்றி தேற்ற இருக்கிறார். அந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த தெய்வீக ஆராதனை கலந்து கொள்வோமா? இந்த நல்ல தெய்வீக ஆராதனையின் ஆரம்ப பாடலாக சீயோன் இணைய கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 25வது பாடலை நாம் பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நம்மளால் சேர்ந்து பாடுவோமா? சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளின் நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். பரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம்,
பரம சத்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். மூத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கத்தாதி கத்தா கருண சமுத்திரா தூத்திய திருத்துவா நமஸ்காரம். கத்தாதி கத்தா கருண சமுத்திரா தூத்திய திருத்துவா நமஸ்காரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த தெய்வீகாரனை முழுவதும் தேவன் நம்மோடு கூட பேசத்தக்கதாக, அவருடைய பிரசனத்தினால் நம்மை நிறைக்கத்தக்கதாக கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் திருவுளம் பெற்றிருக்கிறீங்க நல்ல தெய்வமே. இந்த தெய்வீக ஆராதனையில உடைய தெய்வீக பிரசனத்துக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனத்தினால எங்களை நிறைத்தருளுங்க ஆண்டவரே. தாகத்தோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீ நிறைவாக்கி தரும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நீர் கொடுத்து எங்களுடைய இருதயங்களை ஆட்சி தேற்றும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு தேவ செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போமா? உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி என்னுடைய கண்களையும் என்னுடைய இருதயத்தின் கண்களையும் திறக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவன் இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. இந்த நல்ல நாளிலும் நாம படிக்க போகிற ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா வியாதியின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா 17 லட்சம் பேர், 17 லட்சம் பேருக்கும் மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 லட்சத்துக்கும் மேலாக அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வியாதியிலிருந்து. அதற்காக தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன், தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இது மாத்திரமல்ல, 1 லட்சம் பேருக்கு மேலாக மரித்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிர் இந்த கொரோனா வியாதியினால போயிருக்கிறது. 1 லட்சம் பேருக்கு மேலாக தேவன் அவர்கள் குடும்பங்களை ஆறுதல் படுத்துவாராக. இன்னும் நம்ம பார்க்க போனா 17 லட்சம் பேர்ல 10 லட்சம் பேர் இன்னும் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு கொடிய கொள்ளை நோயாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது மாத்திரமல்ல, தேசங்கள் எல்லாம் சமாதானமின்மையாக இருக்கிறது. எல்லா கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்க போகிறது, என்ன ஒரு எதிர்காலம் இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறியில இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொருளாதார பின்னடைவுகள், எல்லா வேலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால பொருளாதாரம் பின்னடைவாக இருக்கிறது. எல்லா தேசங்களும் கவலையில இருக்கிறாங்க. எப்படி நாம இதுல இருந்து மீண்டு வர போகிறோம் என்று சொல்லி அதற்கான பொருளாதார திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடமும் இந்த கொரோனாவால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தரும் வேலைக்கு செல்ல முடியாம வீட்டுல முடங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அதுல நம்மளும் இருக்கிறோம், ஒரு சிலர் இதுலயும் இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிலர் கூட இருக்கிறீங்க. வேலைக்கு நம்ம போகலையே, இன்னும் நம்ம அடுத்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி ஒருவித கலக்கத்தோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வேலைக்கு போகாததுனால எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை கூட நம்மளால பார்க்க முடிகிறது. அநேகருக்கு இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள், வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரே கேள்விக்குறியில இருக்கக்கூடிய பலர் இந்த நேரத்துல இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஏன் இவங்க இப்படி அடக்கி வச்சுட்டு இருக்காங்க, வேலைக்கு எல்லாரையும் அனுப்பி விடலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த லாக்டவுனை எடுத்துட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா குறைந்தது 1 கோடி பேர் இந்த இந்தியா நாட்டுல மறிக்க இருக்க கூடும் என்று சொல்லி மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம லாக்டவுன்ல இருக்க வேண்டியது, கவர்மெண்ட் சொல்றதை கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான காரியங்கள், கருத்து கணிப்புகள் எல்லாற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு வித பயம் எல்லாருக்கும்.
அது பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பயம் எப்படி இருக்க போகுது, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த லாக்டவுன் முடிஞ்சு வரும்பொழுது என்ன மாதிரியான காரியங்கள் இருக்க போகுது சொல்லி ஒரு பெரிய பயத்துல எல்லாரும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பயம் வாழ்க்கையில பலருக்கும் ஒருவித கலக்கத்தை கொண்டு வருகிறது. பலர் இந்த பயத்துல மூழ்கி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. வேதத்துல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை இந்த பயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பயம் என்னத்தை கொண்டு வருகிறது, என்ன எதனால பயம் வருகிறது என்று சொல்லி அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த பயத்தை குறித்து வேதாகமம் என்ன அறிவுரை சொல்கிறது என்பதோடு கூட நாம் இந்த தியானத்தை நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாக பாதிக்கப்பட்ட அல்லது முதலாக பயந்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் உங்களை குறித்து பார்க்கலாம். ஏன் பயம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக ஒரு காரணம், எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அவங்களாம் பயம் வருது. இங்க ஆதாம் ஏவாளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இந்த பழத்தை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பறிச்சு சாப்பிட்டுட்டாங்க. அதனால அந்த வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நீங்க உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதாம் கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதாம் அதுக்கு பதில் சொல்றாரு, நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். ஏன் பயம் அப்படின்னா நிர்வாணியா இருக்க. ஏன் நிர்வாணியா இருக்குன்னா பாவம் செஞ்சுட்டேன். பாவம் பயத்தை கொண்டு வந்துச்சு. முதலாவதாக நம்ம பார்க்கணும்னு சொன்னா பாவம் பயத்தை கொண்டு வருது. நம்ம ஆள் மனசுல இந்த பாவம் இருக்குன்னு சொன்னா, அந்த பாவ உணர்ச்சி இருக்குன்னு சொன்னா, அந்த பாவ உணர்ச்சி நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இதனால என்ன ஆகுமோ என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லியிருந்தாரு, நீ பழத்தை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால சாவு பயம். அதான் ஏவாளுக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு பயம். இன்னைக்கு அநேகர் பாவம் செஞ்சுட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. சர்ச்சுக்கு வருது இல்ல, பிரேயருக்கு வருது இல்ல, பயம் மனசுல முழுவதுமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நீங்க அந்த பயத்தினால இருந்தீங்கன்னு சொன்னா, பாவ உணர்ச்சினால் ஏற்படக்கூடிய பயத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் ஏவாள பயத்துல இருந்தாங்க, பாவம் பயத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வேறு என்ன காரியம் பயத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோய். இந்த நோய் அநேகருக்கு பயத்தை கொண்டு வருது. யாருக்காவது சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயம். ஐயோ நம்ம எவ்வளவு நாளுக்கு இருப்போம், எவ்வளவு நாள் நம்ம உயிரோடு இருக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயம், கலக்கம். வேதத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசேக்கியா ராஜாக்கு அதே ஒரு பயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்கு கேன்சர் வந்துருச்சு, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரே பயம். வியாதி வந்துருச்சுன்னா ஒரு பயம், ஒரு வித கலக்கம், பயம் நம்மளை பிடிச்சுக்கிறது. அந்த வியாதியிலிருந்து விடுதலை தர ஆண்டவரால முடியுன்ற விசுவாசம் நமக்கு எங்கேயோ போயிடுது. வியாதி பயத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன பாஸ்டர் நீங்க எவ்வளவு தைரியமா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எனக்கும் அந்த சுகர் இருக்கு, ஆனா அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். குறித்து நம்ம இன்னும் அதிகமா நம்ம படிக்க போறோம். முதலாவது பாவம் பயத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு தேசங்கள், இன்னைக்கு பல ஊழியர்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்க தேசத்துடைய பாவத்தை பண்ணீங்க, அந்த பாவத்தினால இந்த இப்படி ஒரு நோய் வந்து விட்டது, இதனால ஒரு கலக்கமும் பயமும் எங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்க கூடியதை நம்ம பார்க்கிறோம். நாமளும் முழங்கால் படிட்டு நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். இந்த பாவத்தினால் ஒருவேளை இந்த வியாதி வந்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இரண்டு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். பயம் ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது முதலாவது காரியம், ஏன் பயம் வருது அப்படின்னு சொன்னா பாவம் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது ஒரு காரியம் ஏன் அப்படின்னு சொன்னா நோய் நமக்கு பயத்தை கொண்டு வருது. நம்ம ஆரோக்கிய விதிகளை கடைபிடிக்காம இருக்கும் பொழுது நமக்கு நோய்கள் வருது. அந்த நோய்கள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. சாத்தா அங்க இருந்து பக்கத்துல இருந்துட்டு நீ பாவம் செஞ்சுட்ட நம்ம குத்தி கொண்டே இருக்கிறான், உனக்கு நோய் வந்துருச்சுன்னு குத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால நமக்கு அந்த பயமும் கலக்கமும் நம்ம மனதில் இருந்து கொண்டே இருக்கிறோம். மூன்றாவதாக ஏன் பயம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கவலை பயத்தை கொண்டு வருகிறது. ஒரு சிலர்லாம் ஏதாவது உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, அதுவா இதுவா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, கொரோனா இங்க வந்துருமோ அங்க வந்துருமோ, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற நேரத்துல கூட பயம், கவலை. இந்த கவலை பயத்தை கொண்டு வருகிறதுன்னு பாக்குறோம். சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி. இன்னைக்கு வீட்டிலே இருந்துகிட்டு அடுத்து என்ன நடக்குமோன்னு தெரியலையே, நாளைக்கு என் பிள்ளைகள் எப்படி நான் படிக்க வைக்க போறது தெரியலையே, இப்படி முடங்கி போய் கிடக்குறேனே அப்படின்னு சொல்லி பயம் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. கவலை உட்காந்து நம்ம யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கவலை பயத்தை கொண்டு வருதுன்னு பாக்குறோம். மத்திய 6வது அதிகாரத்துல பாக்குறோம், ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, உணவுக்கும் உடைக்கும் எல்லாத்துக்கும், இது எல்லாத்துக்கும் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். என்ன சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்ற அந்த கவலை, கேள்விக்குறி. நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி பலரும் கேள்விக்குறியோட கவலையோட மனசுல இருக்கிறதுனால இந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை கொண்டு வந்து முழுவதுமாக நம்மை கலக்கப்படுத்துகிறது. ஏன் பயம் வருதுன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு 3 காரணங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். பாவம் பயத்தை கொண்டு வருகிறது, நோய் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது, மூன்றாவதாக
எதிர்காலத்தை குறித்த கவலை நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இரண்டாவதாக பயம் என்ன, ஏன் பயம் வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த பயத்தினால நமக்கு என்ன நடக்கிறது, என்ன பயம் என்னத்தை நமக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோபு 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. 3வது அதிகாரம் 25வது வசனம், மன்னிக்கணும், யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. நல்லா பார்க்கணும், நல்ல கவனமா கேளுங்க. பயந்தீங்க அப்படின்னு சொன்னா எதற்காக பயப்படுகிறீங்களோ அது உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. யோபு பயந்தாரா, அது வந்துருச்சான். இந்த யோபுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா டெய்லி பலி செலுத்துவார். என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்களோ, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்களோ, அதனால அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவரு பலி செலுத்துவாரு. அவர் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அநேகர் எதிர்காலத்துக்கு ஐயோ இப்படி இருக்கோமே, இதுக்கப்புறம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த கவலை வரும்பொழுது அந்த பயம் வந்துருது பாத்தீங்களா. அந்த பயம் எதுக்காக பயப்படுறோமோ அதே கொண்டு. அதனால சொல்லுவாங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க, அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இந்த பயம் என்ன கொண்டு வருகிறது, முதலாவது நமக்கு ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறது. அதுவும் இல்லாம நமக்கு என்ன எதற்காக பயந்தோமோ அதே நம்மளுக்கு வந்து பழிக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் பார்க்கிறோம். சாத்தான்லாம் அஞ்சகமா கொண்டு வந்து நம்மளை கலக்கப்படுத்துறோம். அடுத்ததாக வேற என்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம இந்த பயத்துல நாம இருக்கும் பொழுது நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை மறைத்து விடுகிறது இந்த பயம். நல்லா நம்ம கவனிச்சு பாருங்க. நீங்க பயந்து இருக்கும் பொழுது என்ன நீங்க செய்ய போறீங்க, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு மனக்கலக்கம், ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வந்துடும். அதனால என்ன செய்யணும்ன்றது தெரியாம எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, கையும் காலும் ஓடல, நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றதை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க பயத்துல இருக்கிறாங்க. அந்த பயம் இன்னும் செய்ய விடாம பண்ணிடுது. ஒரு கதை ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு வாலிபன் காட்டுல நடந்து போயிட்டு இருந்தான். அப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தை பார்த்தா நல்ல அழகான பழங்கள் இருந்தது, ருசியான பழங்கள் இருக்குன்னு சொல்லி வேகமா ஏறி அந்த பழங்களை ஏறி பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படி அவன் ஏறி பறிச்சுட்டு இருக்கும்போது கை தவறி அவன் அந்த உச்சியில இருந்து கீழே தவறி விழுந்துட்டான். அப்படி விழும் போது ஒரு கிளையை பிடிச்சு, ஒரு கிளையை நுனையை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி கீழே இறங்குன்னு தெரியல, மற்ற கிளைகளை பிடிக்க முடியல, நுனியில தொங்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அப்படியே தவிச்சிட்டு இருந்தான். ஒரு பயத்துல இருக்கிறத அந்த பக்கமா ஒரு முதியவர் அந்த பக்கமா வந்தாரு. அப்படி வரும் பொழுது அவரை பார்த்து, ஐயா எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறினா. அப்போ அந்த முதியவர் அவன் அப்படியே நல்லா ஒத்து பார்த்தார். பார்த்துட்டு கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து எரிஞ்சார். கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து அவன் மேல எரிஞ்சார். இப்ப இவனுக்கு பயத்துல இருந்து கோபம் வந்துருச்சு அதிகமா. ஐயோ என்ன இப்படி பண்றாரு, நான் வக்கீல் இறங்கி வந்தானா உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வாலிபன் பேச ஆரம்பிச்சான். இவரு விடவே இல்லை, திருப்பி இன்னொரு கல்லை எடுத்து தூக்கி எரிஞ்சாரு. அவன் மேல கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டே இருந்தார். வாலிபனுக்கு வந்த கோபத்துல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல அவன் இங்க கிளைய பிடிச்சி நான் எப்படியாவது இவரை போய் இவர் அடிக்கணும், இவர் என்ன எப்படி பண்றாரு, இப்படி கஷ்டமான சூழ்நிலை வந்து குத்துறாரு அப்படின்னு சொல்லி வேதனையில அவன் எப்படியாவது ஒவ்வொரு கிளையா மெதுவா தாவி அங்க இங்கன்னு இறங்கி கீழே இறங்கி வந்து, என்ன முதியவர் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா அந்த முதியவர்கிட்ட கேட்டான். அந்த முதியவர் சொன்னார், நான் நல்லதுதான்ப்பா பண்ணேன் உனக்கு அப்படின்னு சொன்னேன். வாலிபனுக்கு ஒரே கோபம், என்ன கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு நான் கிளையில உயிருக்கு போராடி தொங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு நல்லது பண்றேன்னு சொல்றாரு, என்ன நல்லது பண்ணீங்க, எவ்வளவு கல்லை கொண்டு எரிஞ்சது நல்லதா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாராம். அப்ப அந்த முதியவர் சொன்னாரா, நீ கிளை நுனியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன், உன் முகத்துல ஒரு வித பயம் இருந்துச்சு, அந்த பயத்தை போக்குவதற்காக நான் உன் மேல கல்லை கொண்டு இருந்தேன், அந்த பயம் உனக்கு அடுத்து கோபத்தை கொண்டு வந்தது, என்ன எப்படியாவது தாக்கணும்னு சொல்லி நீ நினைச்சு அடுத்த ஒரு தீர்மானத்துக்கு போன, அடுத்து நீ என்ன செய்யணும்ன்றத முடிவு பண்ணி கீழே இறங்கி வந்துட்ட, உனக்கு நான் நல்லதா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த மனிதனுக்கு புரிஞ்சது, நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம நம்ம அந்த பயத்துல இருந்ததுனால இந்த முதியவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பயம் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கலக்கத்தையும் கொண்டு வந்தது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் எதிர்கால திட்டத்தையும் தீர்மானிக்க விடாமல் தடுத்து விடுது. இதுதான் இந்த பயத்தினால வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதாகமம் நமக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறுகிறது. முதலாவது நான் சொன்னேன், பாவம் பயத்தை கொண்டு வருகிறது, நோய் பயத்தை கொண்டு வருகிறது, எதிர்காலத்தை குறித்த கவலை நமக்கு பயத்தை கொண்டு வருதுன்னு சொன்னேன். இந்த பயம் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அடுத்து நம்ம என்ன நடக்கணும், நம்ம எதற்காக பயந்தோமோ அதையே கொண்டு வந்துருது. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் மறைக்கக்கூடிய ஒரு நிலையையும் கொண்டு வந்துருது.
நம்ம பார்த்துட்டோம். சரி, இதற்கு வேதாகமம் என்ன அறிவுரை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம வேகமா பார்த்துட்டு நம்ம கடந்து சொல்லலாம். வேதாகமம் நமக்கு என்ன அறிவுரை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த வேதாகமம் முழுவதுமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை சொல்ல, 2 தடவை சொல்லங்க. ஒரு வருஷம் முழுவதும், ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், 4 வருஷத்துக்கு 366 நாட்கள். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ 366 நாளும் பயப்படக்கூடாதுன்றதுக்காக வேதாகமம் முழுவதுமா 366 தடவை பயப்படாத, 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 நான் இருக்கிறேன், பயப்படாத, 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 இப்படியே ஆண்டவர் அறிவுரையை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பயம், கலக்கம், இந்த கொரோனா வியாதியினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க, இவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க, இவ்வளவு பேர் மறிக்கிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒரு வித பயம் வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, நீ வேதத்தை எடுத்து பாரு, ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொல்றேன், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. சரி ஆண்டவரே, நீங்க பயப்படாதன்னு சொல்றீங்க, ஆனா சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறத நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆண்டவர் பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, வேதாகமம் முழுவதுமா பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி இருக்கிறாரு. அதே போல வேதாகமம் முழுவதுமா வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு பயந்த நேரத்துல யார்கிட்டாவது நம்ம போய் பேசுவோம், இப்படி இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த பயத்துக்கு அவங்க தீர்வு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நமக்கு கொடுக்குற ஒரு சில அறிவுரைகள்லாம் நமக்கு நம்முடைய இருதயம் அப்படியே இறங்கி வருகிறது, அந்த பயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தங்களை இறுக்கி பிடிச்சுக்கோ, அது உனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு கிருபைய புதிதா டெய்லி கொடுத்துட்டே இருக்காருங்க. புலம்பல் 3:22-23 சொல்லுது, அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதா இருக்குதான். ஒவ்வொரு காலைதோறும் நமக்கு புதிதா இருக்கக்கூடிய அந்த கிருபைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம இறுக்கி பிடிச்சிடும். அழகான வாக்குத்தத்தம், நீங்க கூட ஒரு அழகான வாக்குத்தத்தம். ஏசாயா 54:10 பாத்தீங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தை இறுக்கி பிடிச்சுக்க வேண்டியதான். மழையே போனாலும், மழையே பெயர்ந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பர்வதங்கள் உடஞ்சு விழுந்தா கூட சரி, என் கிருபை ஒன்று விட்டு விலகாது அப்படின்னு சொல்றாரு. இது போதாத கிடக்க ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளை ஆட்சி தேற்ற வைப்பாரு. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உள்ள கையில ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற, உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிற வேண்டியதான். அப்படி நம்ம அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த தேற்றுகளுடைய காரங்கள், இன்னும் ஆண்டவர் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அநேகருக்கு தாயோட மடி ஒரு சொர்க்கமாவே இருக்கும். தாய் மடியில படுத்துட்டாலே என்னுடைய கவலை எல்லாம் பறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாயை விட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாத்திரமல்ல, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவங்க மறந்தா கூட, எந்த ஒரு தாயும் மறக்க மாட்டாங்க, அப்படி அந்த தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்ன அழகான ஒரு வாக்குத்தத்தங்களை நம்ம இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியதுதான். இந்த பயப்படுகிற நேரத்துல, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாக்குத்தத்தங்களை நம்ம இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியதுதான். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 3:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் பயத்தை கொண்டு வருகிற ஆவியானவர் அல்ல. சாத்தான் பிசாசே பயத்தை கொண்டு வருகிறவன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கையையும் பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் பயத்தை கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் மீண்டுமா சொல்லுது, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. நான் போகும்போது உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புவேன் ஆண்டவர் சொல்லிட்டு தான் போனாரு. அந்த தேற்றவாளன் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை இந்த பயத்திலிருந்து நம்மை தேற்றி காப்பாற்றுவார். ஏன்னா அவர் பேரே தேற்றவாளன், கம்ஃபர்டர். அவர் பேரே தேற்றவாளன் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம தேற்றி நம்மை நடத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். ஆண்டவர் இன்னும் எதை கொடுக்கிறாரு நம்மளுக்கு, இந்த பயத்திலிருந்து மீண்டு வர நமக்கு என்ன அறிவுரை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பிக்கையை கொடுக்கிறாருங்க. இந்த பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார்.
நீங்க பல அனுபவங்கள் இருந்து பார்க்கலாம். ஒரு சில அனுபவங்களை நான் உங்களோடு கூட சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த ஆதாம் ஏவாள் நான் சொன்னேன் இல்லையா, முதலாக பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எவ்வாறாக நம்பிக்கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்தாக நான் பிறந்து உங்க பாவத்துக்கு நாம் பலியாகி இந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மீண்டுமாய் உங்களோடு கூட நான் ஒப்புரவாவேன்னு சொல்லி அந்த ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை அவர்களை மீண்டுமாய் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நடத்தியது. இன்னும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது. அவங்க மூலமா தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். நம்பிக்கைய ஆண்டவர் கொடுக்கிறார். நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். காயின் பாவம் செஞ்சுட்டு உயிர் பயத்துல இருந்தா, உன் உயிரை யார் எடுத்தாலும் அவன் மேல 7 பழி சுமரணும், அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். பாவிக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறத நம்ம இங்க பார்க்க முடியும். அப்போ பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் நம்ம மேற்கொண்டு பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஒரே கவலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடற்கரை மணலை பாரு, அப்படியா உன்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. வானத்து நட்சத்திரங்களை பாரு, அப்படியா அவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதுதான் நம்முடைய தேவன். அதனாலதான் அந்த வாக்குத்தத்தங்களை இறுக்கி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் உங்களோட கூட நான் பேசுறேன். மாத்திரமல்ல, வியாதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா வியாதியில் இருந்தார். அந்த ஒரு நேரத்தில் அவர் கதறி கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். என்ன நம்பிக்கை என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்தார். உலகத்திலேயே நடக்காத ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு செய்தார். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, பயத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எசேக்கியா ராஜா பேசின மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன். நாம கொஞ்ச நாட்களா கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நபருக்காக நான் டெய்லி வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். நம்ம ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு சகோதரர் பாஸ்கர் அவங்களுக்கு நான் போன் பண்ணி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்களும் வாட்ஸ்அப் குரூப்ல அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு ஆண்டவர் 5 வருடங்கள் கூட கொடுத்திருக்கிறார். இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவனுடைய உடல்நிலை சீராக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவர். கேன்சர் வந்துருச்சு, அவங்க இறந்துருவாங்க, இன்னும் 1 மாசம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆண்டவர் 5 வருடங்கள் கூட கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆயுசு நாட்களை நீட்டிப்பதன் மூலமாக நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். சாரிபாத் விதவை என்ன செய்யறது, இருக்கிறத சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோன்ற சூழ்நிலையில் இருந்த சாரிபாத் விதவைக்கு தேவனுடைய மனிதனை அனுப்பி அவங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். பஞ்ச காலம் முடியும் மட்டும் என்னையும் மாவும் குறையாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். பஞ்ச காலம் முடியும் மட்டும், இந்த கொரோனா காலம் மாத்திரமல்ல, என்னுடைய வருகை மட்டும் நான் கூட இருந்து உனக்கு நான் உணவு அளிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். தாவீது ராஜ்யபாரம் அவனுக்குன்னு சொல்லி அவன் அபிஷேகம் பண்ணா கூட அவனுக்கு கிடைக்கல. ஒருவேளை ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். திரும்ப போய் அவர் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டு வந்தார். ராஜ்யபாரத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்ப பிள்ளை எல்லாத்தையும் ஒருத்தன் கூப்பிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். அவர் திரும்பி இழந்ததெல்லாம் திரும்ப கொண்டு வருவார். இழந்ததை விட நாளத்தனியாக பெற்றுக்கொண்டார் தாவீது. அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். புதிய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தான் வந்து நம்ம இந்த யூத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு, சீஷர்கள் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சீஷர்களுக்கு மொத்தமாக உயிர் தெளிந்து வந்து ஆண்டவர் அங்க நம்பிக்கையை கொடுக்கிறார். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, இந்த எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கடல் பிரயாணத்துல போயிட்டு இருக்கிறாரு. அங்க இருந்த எல்லாரும் புயல் காட்டுல மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிடாம கவலையில இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பவுல் கிட்ட சொல்றாரு, திடமா இரு, நீ சாப்பிடு, நான் உன்னை பத்திரமா கொண்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்புறம் பவுல் போய் அவங்க எல்லாரையும் திடப்படுத்தி அவங்களை சாப்பிட வச்சாருன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்பிக்கையை கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறார் ஆண்டவர். வேதத்தின் மூலமாக நம்பிக்கையை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். நான் மீண்டும் வருவேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா சூழ்நிலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 24வது அதிகாரத்துல, இதெல்லாம் வேலைகளுக்கு ஆரம்பம், இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நான் பக்கத்துல வந்துட்டேன், வாசல் அருகே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
எல்லாம் சம்பவிக்கும் போது இது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன், வந்து நிற்கிறேன் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்ல. நல்லா நினைச்சுக்கோங்க, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். நம்ம சீக்கிரமா பரலோகத்துக்கு போய் அங்க எந்தவித கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போறோம். இந்த வாழ்க்கையை எதை நோக்கி நீங்க காத்துருங்க. ஆண்டவர் நிச்சயமாக மீண்டும் வரப்போகிறார். வந்து நம்ம எல்லாரையும் அங்கே அழைத்து செல்ல போகிறார். என்னங்க சொல்லிட்டாரு, இன்னும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். நான் இவ்வளவு எக்ஸாம்பிள் சொன்னேன், இவ்வளவு உதாரணங்கள் சொன்னேன். இவங்களுக்கு எல்லாம் வாக்கு மாறாதவரா இருந்த தேவன் நமக்கும் வாக்கு மாறாதவரா இருப்பார். நிச்சயமாக வந்து நம்மை அழைத்து சொல்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஒரே ஒரு உண்மை சம்பவம், நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் இந்த தியானத்தை நான் நிறைவு செய்யறேன். அர்மேனியா என்ற ஒரு நாட்டுல ஒரு தகப்பனும் மகனும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த மகனை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அந்த தகப்பன் சொன்னாரு, மகனே நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்க கூட வந்து நிப்பேன், உனக்காக வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாரு. அந்த பையன் ஸ்கூலுக்கு போனா, ஸ்கூலுக்கு போன ஒரு 2 மணி நேரத்துல இது நடந்த ஒரு சம்பவம். 1988 வருடம் அர்மேனியா பகுதியில ஸ்பைடெக் என்ற ஒரு பட்டணத்துல நடந்த ஒரு சம்பவம். டிசம்பர் 7 நடந்த ஒரு சம்பவம். இது நீங்க நெட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். 2 மணி நேரம் அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் 2 மணி நேரத்துல அந்த பகுதியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 50,000 பேர் நிலத்தடியில மாட்டிக்கொண்டு மரித்து போனார்கள் என்ற செய்தி வந்தது. இந்த ரேடியோல கேட்ட அந்த தகப்பன் மிக வேகமாக ஓடி போய் அந்த ஸ்கூலுக்கு வேகமா ஓடி போனாரு. அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த பையன் இருந்த கிளாஸ் ரூம் பில்டிங் அப்படியே மண்ணுக்குள்ள புதைந்து போயிருந்ததை பார்த்து மிகவும் உடைந்து போனார். ஆனாலும் இவர் தளராமல் வேகமா போய் தோண்ட ஆரம்பிச்சார். என் பையன் எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, உயிரோட தான் இருப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட தோண்ட ஆரம்பித்தார். தோன்றாரு. அந்த பக்கத்துல இருந்தவங்க கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. உங்க பையன் இறந்துருப்பாங்க, எங்களுடைய பையன் கூட உள்ளதான் இருக்கிறான், அவன் எல்லாம் இறந்துருப்பாங்க, நீங்க இப்படி அனாவசியமா தோண்டாதீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இவர் மனம் தளரவே இல்லை. என் பையன் நிச்சயமா உயிரோட இருப்பான், நான் அவனை காப்பாற்றுவேன்னு சொல்லி ஒவ்வொரு கல்லையா எடுத்து போட்டு மண்ணை தோண்ட ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் தோண்டாரு. போலீஸ்லாம் வந்தாங்க, ஐயா தோன்றதை விட்டுருங்க தயவு செய்து, உங்க பையனுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, உங்க மனக்கவலை எனக்கு புரியுது, ஆனாலும் நீங்க இதை விட்டுருங்க, அவங்க எல்லாம் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த தகப்பன் மனம் தளரவில்லை, தோண்ட ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய கல்லை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 24 மணி நேரம் 36 மணி நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல அவர் அந்த தூக்கி போட்டு, ஒரு பெரிய கல் பில்டிங், அந்த பில்டிங்ல உள்ள கல்லை தூக்கி போட்டுட்டு அங்க பார்த்தாரு. ஒரு சின்ன முணுமுணுப்பு கேட்டது. என் மகனே நீ உயிரோட இருக்கியா, அர்மாண்ட் நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லி அவரு கத்துனாரு. அந்த பையன், அப்பா நான் உயிரோட இருக்கேன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க சொன்னீங்க உனக்கு என்ன நடந்தாலும் நான் வந்து நிப்பேன்னு சொன்னீங்க, அந்த நம்பிக்கையோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட சத்தம் கேட்டது. தகப்பனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த பையனை காப்பாற்றுவதற்காக கையை கொடு மகனே, நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன் சொன்னா, அப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா, அதனால என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் சொன்னேன், எங்க அப்பா வருவாங்க, கண்டிப்பா காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்க, முதல்ல அவங்கள காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த தகப்பன் கிட்ட சொன்னான். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா எனக்காக வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த விசுவாசத்தோடு கூட தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 14 பேர் உயிரோட இருக்கிறாங்க, அவங்கள முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. உடனே ஒவ்வொருவராக அந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்ட போது பின்பதாக அந்த தகப்பன் தன் மகனை இருக அணைத்து மேல தூக்கிட்டு வந்ததா அந்த கதை, அந்த சம்பவம் உண்மை சம்பவம் சொல்லுகிறது. நமக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, நான் மீண்டும் வருவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, சமாதான சந்தோஷத்தோடு நீங்களும் இருக்கும்படி நான் உங்க எல்லாரையும் மேல அழைச்சிட்டு போவேன். ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நிச்சயமா என் தேவன் எனக்காக எந்த சூழ்நிலையானாலும் வந்து நிற்பார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பயப்படாமல் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி இந்த தெய்வீகாக நிறைவு செய்வோமா? நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பார் நினைக்கிறேன். இந்த பாடல் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தமான இந்த பாடலை கொடுக்கிறார். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோமா? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகோ
ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமா எங்க குடும்பத்தோட நம்ம ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். குடும்பத்தோட ஒவ்வொருத்தரும் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, நானே உன் மேய்ப்பன், கலங்காதே, மனம் திகையாதே, தேவன் தினம் காப்பார், நான் உன்னை தினமும் காப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த கவியை நம்மளாரும் சேர்ந்து உணர்ந்து பாடுவோமா? பயப்படாதே சிறுமந்தையே, அவரே உண்மைப்பர். பயப்படாதே சிறுமந்தையே, அவரே உண்மைப்பர். கலங்காதே, மனம் திகையாதே, உன் தேவன் தினம் காப்பார். கலங்காதே, மனம் திகையாதே, உன் தேவன் தினம் காப்பார். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அழகான ஆண்டவர் வாக்குத்தத்தமுள்ள ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். நமக்கு பயமே வேண்டாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்மளாரும் கண்கள் முடிஞ்சு வைப்போமா? ஒருவேளை பயத்துல, கலக்கத்துல, கவலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய இருதயத்தின் மேல கை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் பயத்துல இருந்தேன், இந்த கொரோனா வியாதினால் ஒரு பெரிய கலக்கத்துல இருந்தேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியில இருந்தேன். இன்னைக்கு நான் இருதயத்துல கை வச்சு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என்னுடைய பயம் எல்லாம் நீக்கி போடுங்க. பயப்படாதேன்னு நீங்க வலதுகரம் பிடிச்சு என்ன தாங்குறீங்க. நான் உங்க கூடவே இருக்கிற, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. உங்க வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாங்க இழுக்கி பிடிச்சுக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உங்களோட வாக்குத்தத்தத்தை எல்லாம் நான் இறுக்கி பிடிச்சுக்கிறேன். என்னை ஆற்றை தேற்றுங்க, ஒரு தாய் தேற்றுனது போல. ஆண்டவரே, உள்ள கையில என்னுடைய மதில் சுவர்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நோக்கி நாம பார்ப்போமா? ஆண்டவர் நோக்கி நாம ஜெபிப்போமா? என் பயத்தெல்லாம் எடுத்து போட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. பயமுள்ள ஆவி எனக்கு கொடுக்கல ஆண்டவரே. இப்படி பரிசுத்த ஆவி எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன், என்னை ஆற்றி தேற்றுகிற தேவன். ஏனென்றால் அவர் தேற்றரவாளன். அவர் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய பயத்தெல்லாம் நீக்கி போட்டீங்களா? நன்றி ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த வேத பக்தர்கள் எல்லாருக்கும் நீங்க கூட இருந்திருக்கீங்க. அப்படி என் கூடயும் இருப்பீங்க விசுவாசத்தோட என் வாழ்க்கையை நடத்த போகிறேன் சொல்லி ஆண்டவருக்கு புரிந்து ஜெபிப்போமா? எங்கள் நேசம் உள்ள நல்ல தகப்பனே, உங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம், இரக்கம், கிருபை எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பொழிந்ததில் நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எங்களை எவ்வளவாய் நீங்கள் பாதுகாத்து வரீங்க ஆண்டவரே. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எங்களை நீர் ஜீவித்து ஜீவியமாய் உயிருள்ள ஒரு பிள்ளையாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, கூடான கூடி நன்றி ஆண்டவரே. நீர் இன்னும் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த தேவன், இனியும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த டிவியை பார்க்கறதுனால இந்த காரியங்கள் எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் போது எங்களுக்கு ஒரு வித பயம் எங்களுக்கு வரலாம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு கலக்கத்தை கொண்டு வரலாம் ஆண்டவரே. உங்களுடைய பாவம் ஒருவேளை எங்களுக்கு பயத்தை கொண்டு வரலாம். எங்களுடைய நோய் எங்களுக்கு ஒருவேளை இந்த கலக்கத்தை கொண்டு வரலாம். ஆனாலும் எதிர்காலத்தை குறித்த கவலை எங்களுக்கு பயத்தை கொண்டு வரலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்ததுபடியே ஆண்டவரே, நான் உன் கூட இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. பயப்படாதேன்னு சொல்லி எங்க கைகளை பிடித்து தூக்குறீங்க. ஏசப்பா,
நன்றி நன்றி கொடான் கொடி நன்றவரே. எங்களுக்கு இன்னைக்கு நீர் கொடுத்த நம்பிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் கொடுத்த நம்பிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய வருகை மட்டுமாக எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அந்த 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவித நம்பிக்கை நீர் அவர்களுக்கு கொடுத்து, சுகத்தை கொடுத்து நீர் அவங்களை நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அவளை ஆட்சி தேற்றும்படியாய், நம்பிக்கையிலே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1 லட்சம் மேற்பட்ட அந்த பிள்ளைகள் தங்கள் அந்த கொரோனா மூலமா இறந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி தேற்றுங்க தகப்பனே. நம்முடைய தேற்றுவாளன் அவளோடு இருந்து தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வேளை இந்த நோய்க்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற போகின்ற சிந்தனையோடு கூட, எதிர்காலத்தை குறித்த கவலையோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னா, நீங்க இந்த நாள்ல நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரே, உன்னுடைய எதிர்காலம் என் கையில இருக்கு, நீ கவலைப்படாத, நான் வருவேன்னு சொன்ன அந்த தகப்பன் அந்த சின்ன பையன் எப்படி சொல்லி அதே போய் நின்னானோ, அதுக்கு மேலாக பரம தகப்பன் நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த எதிர்காலத்தை குறித்த கவலை எல்லாம் மறைந்து விட்டு ஆண்டவரே, நம்பிக்கையோடு கூட இந்த வாழ்க்கையை நடத்த கிருபை செய்யுங்க. அடைந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நாளிலும் நம்பிக்கையை மாத்திரமே நாங்கள் வேதாகமத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உடைய சபை குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்க முடியும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு சூழ்நிலையில், இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொரு சபை குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த கொள்ளை நோய்க்கு காவலை கூடிய பாவமா இருக்குன்னு சொன்னா, பாவத்தை நாங்கள் அறிக்கை இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒற்றுமையாக ஒரு மனதாக நீர் ஆண்டவரே, எப்படி அந்த சின்ன பையன் எங்க அப்பா வருவாருன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டு இருந்தானோ, அதே போல நாங்கள் எங்களை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நம்பிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறது செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும், இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வினில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம், ஆமென். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக, ஆமென். ஹாப்பி சாபத். மீண்டும் மற்றமான சந்திப்போம். God bless you. Bye.